அடுத்த வார்த்தையை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அடுத்த தத்துவம் சத்தியம், கருத்து. ரெண்டாவது வார்த்தை ஆத்தென்டிசிட்டி. இந்த ஆத்தென்டிசிட்டினா என்ன, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 விஷயங்களை புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் ஆத்தென்டிசிட்டினா என்னன்னு புரிஞ்சிடும். இது வந்து உங்க உடம்பு, அதனால தான் பானை மாதிரி போடுறேன். நம்மளும் அமெரிக்கா மாதிரி ஆயிட்டோம். என்ன தின்னாலும் வெயிட் போட்டுடுறோம். அது என்ன பண்றானுங்கன்னே தெரியல. இந்த கிரெயின்ஸ்ல கூட உங்க உடம்புக்குள்ள, இதான் உங்க உடம்பு, உடல். இந்த உடலுக்கு உள்ள நீங்க உங்களை பத்தி வச்சிருக்கிற கருத்து, அதுக்கு மமகாரம்னு பேரு. நல்ல ஆழ்ந்து கேளுங்க. மமகாரம், அதாவது நான் என்னை பற்றி என்ன கருதுகின்றேனோ அது மமகாரம். நான் என்னை பற்றி என்ன கருதுகின்றேனோ அது மமகாரம். நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அது மமகாரம். சில நேரத்தில் இது மாறும். சூரியன் மாதிரி, சூரியன் எந்திரிக்கும் போது பிரைட்டா இருக்கும், அடங்கும் போது டல்லா இருக்கிற மாதிரி அதுவும் மாறும். உங்களுடைய உடலுக்குள், உங்களுக்குள்ள உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்து மமகாரம். ரெண்டாவது, நீங்க உங்களை எப்படி வெளியில காட்டிக்கிறீங்களோ அது அகங்காரம். வேற வேற நபருக்கு வேற வேற மாதிரி காட்டுவீங்க. இந்த காட்டுறீங்க இல்லையா, இது எல்லாத்தோட தொகுப்பும் தான் அகங்காரம். நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களை மற்றவங்களுக்கு காட்டுற விதம், நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, யாருக்கும் தெரியல, அதான் பிரச்சனை. எப்ப பார்த்தாலும் கேட்கறேன்ல, என்னை யாருன்னு நினைச்ச, என்னை யாருன்னு நினைச்ச. நாம மற்றவங்களுக்கு நம்மளை காட்டுற விதம், அதுதான் அகங்காரம். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்து, மற்றவர்கள் உங்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்களோ, இப்போ உங்க கணவன் நேச்சுரலா உங்களை வந்து ஒரு நல்ல மனைவியா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. உங்க மகன் நல்ல தந்தையா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. உங்களுடைய தாய் நல்ல மகளா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. மற்றவர்கள் உங்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதுக்கு பேர் அந்நியகாரம். மற்றவன் நம்மளை பத்தி எதிர்பார்க்கறத பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? மற்றவன் நம்மளை பத்தி என்ன நினைச்சா நமக்கு என்ன இருக்கு? எத்தனை பேர் அது மாதிரி நினைக்கிறீங்க? அப்ப அதே மாதிரி மற்றவங்களும் உங்களை பத்தி நினைச்சா என்ன இருக்கு? நினைக்கலாம்ல. அது அடுத்த சப்ஜெக்ட், அடுத்து வருவோம். இப்ப அந்த டெஃபினேஷனை புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அது அந்நியகாரம். அடுத்தது, நாலாவதா, நீங்க உலகம் எப்படிப்பட்டது, மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு நீங்க ஒரு கருத்து வச்சிருப்பீங்க. யூசுவலா என்ன நினைப்போம், இருக்கிறவன் அத்தனை பேருமே திருடன் சாமி, எப்ப நான் அசருவேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க, நான் அசந்தா தாலியே உருவிட்டு போயிடுவானுங்க. நாம உலகத்தையும் மற்றவங்களையும் பத்தி ஒரு கருத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ஸ்வ அந்நியகாரம். ஸ்வ அந்நியகாரம். இந்த சம்ஸ்கிருத வார்த்தைகளை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அது இந்த ஒரிஜினல் வேர்ட்ஸ் எல்லாம் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் யூஸ் பண்றேன். இந்த 4 தத்துவத்தின் கான்செப்டையும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களை பத்தி நினைக்கிறது மமகாரம்,
மற்றவங்களுக்கு உங்களை எப்படி காட்டுறீங்களோ அது அகங்காரம். யூஸ்வலாக என்ன நினைப்போம், நான் தொட்டா எதுவும் உருப்படாதரா, நான் இப்படித்தான், என் வாழ்க்கையே இப்படித்தான், இந்த மாதிரி ஏதாவது தான் நினச்சிட்டு இருப்போம். அகங்காரம்னா ஏய் நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அதுதான் அகங்காரம் யூஸ்வலாக. அப்புறம் மற்றவங்க உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, அதுதான் அந்நியகாரம். நீங்க வாழ்க்கை எப்படிப்பட்டது, உலகம் எப்படிப்பட்டதுன்னு ஒரு கருத்து வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அது பேர் ஸ்வ அந்நியகாரம். எத்தனை பேருக்கு இந்த 4 கருத்துமே புரியுது கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு இந்த 4ல் ஒன்றாவது புரியல கை தூக்குங்க. ஒன்னே ஒன்று புரியலாம் கூட கை தூக்குங்க. கை தூக்கிட்டே இருங்க. நல்லா இப்போ கேளுங்க, கை தூக்கிக்கிட்டே கேளுங்க, அப்போ தான் மறக்காமல் கேட்டுருவீங்க. திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். நம்மளை பற்றி நாம் வச்சிருக்கிற கருத்து மமகாரம். நாம் நம்மளை எப்படி மற்றவங்களுக்கு காட்டுறோமோ அது அகங்காரம். மற்றவங்க உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது அந்நியகாரம். மற்றவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு நீங்கள் ஒரு கருத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அப்போ அந்த கை தூக்குற ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்திரிச்சு வாங்களேன். ஒரு எக்ஸாம்பிளோட வாங்க. நீதான்ப்பா முன்னாடி இருக்கு பாரு, நீதான். இல்லை அங்கே நின்றுட்டு இருக்காரு பாரு, உட்காந்துட்டு இருக்காரு பாரு, கை தூக்கிட்டு வா 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 எந்திரிச்சு வா எந்திரிச்சு வா. உன்னை எக்ஸாம்பிளாக வச்சு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், உனக்கு புரிஞ்சிரும் பாரு. ஏதாவது உன்னை பற்றி நீ ஒரு சில ஐடியாஸ் வச்சுருப்பல்ல உள்ளுக்குள்ள, மற்றவங்களுக்கு காமிக்கிறது இல்லை, உள்ளுக்குள்ளே உன்னை பற்றி ஏதாவது ஐடியாஸ் வச்சுருப்பல்ல, அது என்ன சொல்ல? எந்த மாதிரி ஐடியா? அதாவது நான் இப்படி, நான் ஏதாவது ஒரு வேலையை எடுத்தால் எப்படி செய்வேன், இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தால் எப்படி நான் பிஹேவ் பண்ணுவேன், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி நான் பிஹேவ் பண்ணுவேன், ஏதாவது ஒரு லைஃப்பில் எப்படி நான் இருப்பேன், எப்படி நான் இருக்க போகிறேன், உங்களை பற்றி ஐடியா வச்சுருப்பீங்களே. என்னென்ன ஐடியா வச்சுருக்கீங்க சொல்லுங்களேன். நான் வந்து இப்போ வேலைக்கு போய்ட்டுருக்கேன். வேலை செய்கிற இடத்துல வந்து எனக்கு ஒரு மைண்டாகவே இருக்காது. எனக்கு பலவித யோசனையோட தான் வேலை செஞ்சுட்டு இந்த வேலை. அதாவது எதுலேயுமே ஸ்டேபிளாக இருக்க மாட்டேன், என் மைண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. இதுதான் உங்களை பற்றி நீங்கள் வச்சுருக்க ஐடியா, புரியுதா? இப்போ இதான் மமகாரம். மற்றவங்க கிட்டலாம் உங்களானா எப்படி காட்டுவீங்க? கராரா காட்டுவீங்களா? புரியுதா? அதான் அகங்காரம். இப்போ மற்றவங்களா உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க, நீங்க கராரா காமிச்சாலும் நீங்க ஸ்டேபிளா இல்லாதவன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிறாங்களா? மற்றவங்கெல்லாம் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க? மற்றவங்களாம் ஒழுங்கா இருக்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் எப்போ செஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒழுங்கா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதுதான் அவங்க அந்நியகாரம். புரியுதுங்களா? ஆனா உங்களுக்கு அவங்கள பத்திலாம் என்ன கருத்து இருக்கு? இவனுங்க இப்படித்தான் எப்ப பார்த்தாலும் என் உயிர் எடுத்துக்கிட்டே இருக்கானுங்க, இப்படிதான் எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க. அதுதான் ஸ்வ அந்நியகாரம். நாலும் புரிஞ்சிச்சா? அவ்வளவுதான், போங்க. எத்தனை பேருக்கு புரியல இன்னும்? எல்லாருமே புரிஞ்சிச்சா அந்த 4 கான்செப்ட்? இப்ப ஆழ்ந்து கேளுங்க, தயவு செய்து ஆழ்ந்து கேளுங்க. இந்த 4லையுமே மிகச்சிறந்த நிலையில் இருப்பது தான் ஸ்ரத்தை. நல்லா ஆழமா புரிஞ்சுங்க. பெஸ்ட் மமகாரம், பெஸ்ட் உங்களை பத்திய பெஸ்ட் ஐடியாவை டெவலப் பண்றது. எது உங்களை பத்திய பெஸ்ட் ஐடியாவா இருக்க முடியும் சொல்லுங்க? யாராவது ஒருத்தர் எக்ஸாம்பிள் கொடுங்களேன். உங்களை பத்தி நீங்க வச்சுக்கிற ஐடியால பெஸ்ட் உயர்ந்த ஐடியா சொல்லுங்க. என்ன என்ன? மற்றவங்களை அட்வைஸ் பண்ணணும். அது மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு தகுதியோட நீங்க இருக்கணும் இல்லையா? நல்லது, உட்காருங்க. அதுதான் உங்களுடைய பெஸ்ட் அகங்காரம், சாரி மமகாரம், பெஸ்ட் மமகாரம். இந்த மாதிரி நீங்களே உட்கார்ந்து எழுதுங்க. எனக்குள்ள நான் என்னை பத்தி பெஸ்டா எப்படி ஃபீல் பண்ணணும், அந்த பெஸ்ட் மமகாரம். என்ன பெஸ்டா நான் எப்படி காட்டணும் மற்றவங்களுக்கு, இந்த பெஸ்ட் அகங்காரம். மற்றவங்க என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுக்கு எப்படி பெஸ்டா நான் பொறுப்பெடுக்க போறேன், அதுதான் அந்நியகாரம். ஸ்வ அந்நியகாரம், மற்றவங்க என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்றது அந்நியகாரம். நான் மற்றவங்க கிட்ட இருந்து எப்படி எதிர்பார்க்கிறேன், அதாவது உலகம் எப்படி என்கிட்ட இருக்கணும், உலகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் ஸ்வ அந்நியகாரம்.
எல்லாருக்கும் புரியுதா? இப்ப அவருடைய ஸ்வ அந்நியகாரம் என்ன? இவங்க எல்லாம் என்ன உயிரெடுத்துட்டே இருப்பாங்க, அது பெஸ்ட் ஸ்வ அந்நியகாரமா? இவங்க எல்லாருமே என் வாழ்க்கையோட பாகம், என்னை சப்போர்ட் பண்ணி என்னை ரைஸ் பண்றாங்க, என்னை அடுத்த நிலைக்கு லைஃப்ல எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறதான் ரைட்டான ஸ்வ அந்நியகாரம் அவருக்கு. இப்ப இந்த நாளையுமே பெஸ்ட் மமகாரம், அகங்காரம், அந்நியகாரம், ஸ்வ அந்நியகாரத்தை உருவாக்குறது தான் ஸ்ரத்தை, ஆத்தென்டிசிட்டி. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப சூக்ஷ்மமான கருத்து. ஆனா உள்வாங்கிட்டீங்கன்னா வாழ்க்கையே மாத்திரும். என் வாழ்க்கையை மாத்திருக்கு. அதனால தான் சொல்றேன். இப்ப அவரை உதாரணமா வச்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லையா? மமகாரம், அகங்காரம், அந்நியகாரம், ஸ்வ அந்நியகாரம், இந்த 4 என்னன்னு. இப்ப என்னையே உதாரணமா வச்சு சொல்றேன், கேளுங்க. என்னுடைய மமகாரம், என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன். என்னையே உதாரணமா வச்சு, என்னுடைய மமகாரம் உட்காந்து ஒரு தான் தேடிட்டு இருந்தேன் என்னன்னு. கடைசியா பார்த்தா ஒரு பரந்த எம்டி ஸ்பேஸ் தான் நான் என்ன ஃபீல் பண்ற கருத்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எப்படி என்ன ஃபீல் பண்றேன்னா, ஒரு பரந்த எம்டி ஸ்பேஸ், அவ்வளவுதான். நீங்க அதை என்ன பூரணம்னு சொல்லலாம், சூன்யம்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லிக்கலாம். ஒரு பரந்த காலி எம்டி ஸ்பேஸ். இப்ப நான் என்ன திரும்பி எனக்குள்ள நான் எதை ஃபீல் பண்றேன் அப்படின்னு திரும்பி பார்த்தேன்னா, அந்த ஒரு வாஸ்ட் எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கு. இதான் என்னுடைய மமகாரம். என் அகங்காரம் என்னன்னா, அந்த அனுபவத்தை எல்லோருக்கும் கொடுக்க வந்திருக்கிற அவதார புருஷன். அதை தான் நான் ப்ரொஜெக்ட் பண்றேன். எல்லாருக்கும் புரியுதா? அப்படிதான் என்ன நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். நான் என்னை பத்தி காட்டிக்கிற ஸ்டேட்மெண்ட் அதுதான், சொல்லிக்கிறது அதுதான். அந்நியகாரம், அதாவது அடுத்தவர்கள் எதிர்பார்க்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப அடுத்தவர்கள் எதிர்பார்க்கிறது நாம காட்டுற அகங்காரத்தோட அது சார்ந்ததா எதுவா வேணா இருக்கலாம். ஆழ்ந்து கேளுங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் என்ன இந்த அனுபூதியை, ஆன்ம அனுபூதியை ஜீவன் முக்தின்னு சொல்ற, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்ம அனுபூதியை மற்றவங்களுக்கு கொடுக்கிற ஒரு அவதார புருஷனை தான் நான் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அந்த நபர் எங்கிட்ட இருந்து ஒரு ஹீலிங் பண்ணணும், நான் அவருடைய வியாதியை சரி பண்ணணும், அவருக்கு வாழ்க்கையில ஒரு பொருளாதார வசதி வர வைக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. அதை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய கடமை, அதை பூர்த்தி பண்ண வேண்டிய பொறுப்பு என்னுடையது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? ஆனா இப்போ ஒரு நபர் திடீர்னு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி நான் 100 செஞ்சுரி கிரிக்கெட்ல அடிக்கணும்னு எதிர்பார்த்தாருன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு இல்லை. ஏன்னா என்னுடைய டிக்ளரேஷனோட அந்த ஸ்பெக்ட்ரம் அது சார்ந்ததாக இது இல்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இப்போ ஒரு நபர் அவருடைய வாழ்க்கையில கடன் தீர்றதுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணணும், அவருடைய உடல் நலம் சரியாகிறதுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணணும், அவருடைய திருமணம் நல்லபடியா நடக்க நான் ஆசீர்வாதம் பண்ணணும், வேலை கிடைக்க நான் ஆசீர்வாதம் பண்ணணும், குழந்தை பிறக்க நான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு எதிர்பார்த்தா அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு. அதாவது சரியான ஸ்பேஸை கிரியேட் பண்ணி அது நடக்க வைக்கணும். ஒருவேளை அவர் அதை வாங்கிறதுக்கு தயாரா இல்லாம, அவருக்கு அந்த ஸ்பேஸ் சரியா இல்லைன்னா அவருக்கு அந்த ஸ்பேஸை எப்படி கிரியேட் பண்றதுன்னு கத்து கொடுத்து அந்த பலன் அவருக்கு போய் சென்று சேரும் வரை நான் பொறுப்பு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆனா சச்சின் டெண்டுல்கர் மாதிரி 100 செஞ்சுரி நான் அடிக்கணும் கிரிக்கெட்ல அப்படின்னு கேட்டார்னா ஒருத்தர், அந்த எதிர்பார்ப்புக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் அதுக்குன்னே வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ணி இருக்காரு. இப்ப என் வாழ்க்கையை நான் அதுக்குன்னே ஸ்பெண்ட் பண்ணல, அதை நான் டிக்ளரும் பண்ணல.
நான் என்னவா என்ன காட்டுறனோ அதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒன்று. இப்ப நீங்களும் யார் யார் வாழ்க்கையிலெல்லாம் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்களோ அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கெல்லாம் நீங்க பொறுப்பு. உங்க வாழ்க்கையில சம்பந்தமே படாத ஏதோ ஒரு நபருடைய எதிர்பார்ப்புக்கு நீங்க நேரடியா பொறுப்பாக மாட்டீங்க. உதாரணத்துக்கு இப்ப ரோட்ல போற நபர் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. இப்ப அவர் மேக்சிமம் என்ன உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம், நீங்க அவரை வெட்டி சாகடிக்க கூடாது. அது அவருக்கு எதிர்பார்க்க ரைட்ஸ் இருக்கு. ஆனா அதுக்கு மேல அவருக்கு எல்லா விதமான தேவைகளையும் சரி பண்ணி அவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து கார் வாங்கி கொடுத்து அவரை வச்சிருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்க முடியாது உங்ககிட்ட இருந்து. அதுக்கு நீங்க பொறுப்பு கிடையாது.